எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா தர்மச்சக்கரன் ஒரு படம், அது நான் கோ டைரக்டர். விவேக் நானும் சினிமாக்கு வரது முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு. இப்போ விவேக் ஒரு முறை ராவுத்தர் சார்ல ஒரு கதை சொன்னப்பல நான் போய் கதை சொன்னேன். உடனே ராவுத்தர் சார் கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி, ரமேஷ் கண்ணா ஒரு பையன் வந்திருக்கான், ரவிக்குமார் ரெஸ்டாரண்ட் நல்லா கதை சொல்றான் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்ட்டாங்க. இவர் என்ன சொன்னா, நீ தர்மச்சக்கரம் ஒர்க் பண்ணிட்டு பொள்ளாச்சிலாம் ஷூட்டிங் நடக்குது, நீ அங்க போய் அப்படியே கதையை சொல்லு அப்படின்னாரு. நான் போய் அண்ணன் இந்த மாதிரி ராவுத்தர் சார்ட்டு கதை சொல்ல பிடிச்சிருச்சு, நீங்க ஒரு தடவை கதையை கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன். எதுக்கு கதை கேட்கணும், நீ கதை சொல்லிட்டல்ல, நீ நல்லா பண்ணுவ, நீ ஒர்க் பண்ற, நான் பார்த்துருக்கேன் உன்னை, நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பினாரு. கதையே கேட்காம என்ன டைரக்டர் ஒத்துக்கினாரு விஜயகாந்த் சார் தான். அதனாலதான் அவர் 54 டைரக்டர் ரிவ்யூ பண்ணிருக்கலாம் முடியாது. ஆனா சில பல காரணங்கள் அப்படியே தள்ளி போயிடுச்சு. அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவன் சூர்யா வச்சு பண்ண கதை. அந்த கதை விஜயகாந்த் சாருக்கா பண்ண கதை.